ஜப்பானில் விரைவில் 100 அடி உயரம் கொண்ட சுனாமி அலைகள் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பசிபிக் பெருங்கடலின் கரையில் அமைந்துள்ள ஜப்பான் உலகிலேயே அதிகம் நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக உள்ளது. பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படும் 4 பெரிய மற்றும் பல சிறிய டெக்டோனிக் தட்டுகளின் சந்திப்பில் ஜப்பான் அமைந்துள்ளது. இந்த டெக்டோனிக் தட்டுகள் தொடர்ந்து ஒன்றோடொன்று அடிக்கடி மோதிக்கொள்வதால் ஜப்பான் அமைந்துள்ள பகுதியில் அடிக்கடி பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன. பல நூற்றாண்டுகளாகவே ஜப்பான் மக்கள் இந்த நிலநடுக்கங்களுக்கு ஏற்ப வாழ பழகிக் கொண்டுள்ளனர். எனினும் நிலநடுக்கங்களால் அங்கு உயிரிழப்புகள் ஏற்படுவதும் தொடர்ந்து வருகிறது. அதிலும் நிலநடுக்கங்களால் ஏற்படும் சுனாமிகள் ஜப்பானில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த 2011ஆம் ஆண்டு ரிக்டர் அளவில் 9.1 என்ற அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 133 அடிகள் வரை உயரம் கொண்ட சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கின. இந்த பேரழிவில் சிக்கி சுமார் 19,000 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னரும் நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கின. ஆனால் சிறிய அலைகள் காரணமாக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இதனிடையே ஜப்பானில் அடுத்து ஏற்படும் நிலநடுக்கத்தாலும் சுனாமி காரணமாகவும் சுமார் 2 லட்சம் பேர் உயிரிழக்க வாய்ப்பு என்று ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஜப்பானில் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அதைவிட பெரிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் நிலத்தட்டுகளின் நகர்வு காரணமாக அடுத்து ஏற்படும் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 8 புள்ளிகளை தாண்டலாம் என்றும் இதன் காரணமாக 98 அடி வரையிலான சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் கிழக்கு ஜப்பானில் மட்டும் 2 லட்சம் பேர் வரை உயிரிழக்கலாம் என்றும் ஏராளமானோர் பாதிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை குறிப்பிட்டு பேசியுள்ள ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சி, பொதுமக்கள் தயவு செய்து ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களின் தகவல்களை உன்னிப்பாக கவனியுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் உடனடியாக வெளியேற தயாராக வேண்டும் என்றும் உங்கள் உயிருக்கு நீங்களே பொறுப்பு என்ற வகையில் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனால் ஜப்பான் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.